ஓம் நமச்சிவாய. அனைவருக்கும் வணக்கம். மீனம் ராசி நேயர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கும் என்பதற்கான சிறு விளக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் செய்து கொள்ளுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். வாங்க வீடியோக்குள் போவோம். மீன ராசி நேயர்களே, இந்த மாதம் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி, பணவரவு மற்றும் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அற்புதமான மாதமாகவே இருக்கும். முக்கிய கிரகமான குரு 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்ப்பதும், ஜென்ம ராசியில் ராகுவும் 7ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிப்பதும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கண்டிப்பாக தரும். 5ஆம் இடத்தில் உள்ள உச்ச குருவின் பார்வையால் பணியிடத்தில் உங்கள் திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது விரும்பிய இடமாற்றம் கிடைக்க பிரகாசமான வாய்ப்புள்ளது. உங்கள் தொழிலை விரிவாக்கம் செய்ய நினைப்பவர்களுக்கு இது மிகவும் சாதகமான காலம். வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரித்து லாபம் பெருகும். புதிய தொழில் தொடங்க யோசிப்பவர்கள் இந்த மாதத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு உச்சமாக இருப்பதால் பணவரவு தாராளமாக இருக்கும். கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். பழைய நிலுவைத் தொகைகள் வசூலாகும். சேமிப்பும் அதிகரிக்கும். பங்குச்சந்தை அல்லது முதலீடுகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடும். நீண்ட நாட்களாக காத்திருந்த நற்செய்திகள் வந்து சேரும். புத்திர வாக்கியம் எதிர்பார்க்கும் தம்பதியினருக்கு நல்ல செய்தி கிடைக்கும். வாழ்க்கை துணையுடன் சிறு மனஸ்தாபங்கள் வந்து நீங்கலாம் என்பதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஜென்ம ராசியில் ராகு சஞ்சரிப்பதால் சில நேரங்களில் காரணமில்லாத அலைச்சலும் சோர்வும் பதற்றமும் வரக்கூடும். சீரான உணவு பழக்கம் மற்றும் யோகா தியானம் செய்வது மனதை அமைதியையும் உடல் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கும். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபடுவது அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது மன அமைதியையும் காரிய வெற்றியையும் தரும். நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் போடும் அனைத்து வீடியோக்களும் பதிவுகளும் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி. ஓம் நமச்சிவாய.